எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். நேற்று தைலாபுரத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியை பல சொந்தங்கள் எடுத்து அனுப்பி, எப்பொழுதுமே ஐயா அவர்கள் வியாழக்கிழமை தான் பாட ஆரம்பிப்பார். நேற்று பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாடின சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா சில பிழைகள் இருக்குது. ஸோ அந்த பிழைகளுக்கு எங்களுக்கு சில விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சொந்தங்கள் என்னை தொடர்பு கொண்டும் அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் எடுத்து அனுப்பி கேட்டிருந்தாங்க. நாம் ஒட்டுமொத்தமாக சில புரிதல்களை உருவாக்க வேண்டிய கடமையும் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்காக தான் இந்த காணொளி. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு குறிப்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த அறிவிப்பு என்ன, ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அவர் பாடின மிக முக்கியமான பாடல்கள் என்ன அப்படின்னு அனைத்து விஷயத்தை தான் இந்த பாமக சார்ந்தவர்களுக்கும் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கும் விமல்வர்மன் ஒரு விளக்கத்தை கொடுக்க வந்திருக்கேன். நேற்று திடீர்னு எப்பொழுதுமே வியாழக்கிழமை பேட்டி கொடுக்குறவர் புதன்கிழமை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா மாற்று நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பல வன்னியர்களுக்கு பல சந்தேகம். அனைத்து வன்னியர்களும் கட்சிக்குள்ளே நடக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் உற்று நோக்கி இருந்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா கட்சிக்கு யார் சொந்தம் அப்படின்ற ஒரு பெரும் வாக்குவாதம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதற்காக தைலாபுரத்திலிருந்து தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிற வரைக்கும் போயிட்டு வந்தாங்கன்ற அனைத்து விஷயங்களும் தெரியும். அவங்க போயிட்டு வந்த பல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இப்படி இருக்கும் ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் கொடுத்துச்சு. அதை டைம் கொடுத்துச்சுன்னு இவங்க சொன்னாங்க, புரியுதுங்களா? டைம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அன்போனி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அந்த அறிவிப்பு தான் அப்படின்றத அவங்க உறுதியாக சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலன்ற மாதிரி தைலாபுரத்து அணியினர் உருட்டுனாங்க. அந்த உருட்டுகளை தொடர்ந்து 7 நாட்கள் நேற்று முடிந்தது. ஸோ அதனால் மற்ற பொறுப்பாளர்களை யாராவது பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் இருக்கிறவங்கள தைலாபுர அணியினை சார்ந்தவர்களை பேட்டி கொடுக்க வச்சோம் அப்படின்னா அவங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா உளறிடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காகவும் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேச போய் அதோடைய பிம்பம் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக மாறி வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அன்போனி அவர்கள் பின்னாடி போயிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசி வச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா பெருசாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களை பேட்டி கொடுக்க வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா எனக்கான கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்குலாம் கஷ்டமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நேற்று இருந்தே அந்த விஷயத்தை பார்த்த பல வன்னியர்கள் பாமக சார்ந்தவர்கள் சொல்லாதீங்க, நீங்கள் ஏன் வெக்கப்பட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லணும், நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் தைலாபுரத்தை அணியை சார்ந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு போங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமக கிடையாதுன்ற அளவுக்குலாம் பலர் சொல்லிட்டு இருக்காங்க. நாம் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏன் வெக்கப்படணும்? பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தீங்கன்னா உருவாக்கின ஒரு தீச்சுடரில் பார்த்தீங்கன்னா நீங்களும் இருக்கீங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும் ஒரு சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா என்னுடையது அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன வெக்கம் இருக்குது சொல்லுங்க. நீங்கள் வெக்கப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது இல்லை. ஏன்னா நீங்கள் தானே ஆணிவேர், புரியுதுங்களா? அந்த ஆணிவேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு வழியை விட்டு நீங்கள் போங்கப்பா, நான் அட்வைஸ் மட்டும் பண்ணுறேன், கட்சியை நல்லபடியாக வளர்த்துடுங்கப்பா அப்படின்னு வழி நடத்தினா இந்த மக்கள் உங்களை இன்னும் பெரியதாக பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் முடியவே முடியாது. 87 வயசு என்ன, நான் சாகர வரைக்குமே நான் தான் அதிகாரம் படைத்தவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லும் போதும் ஒட்டுமொத்த கட்சியை சார்ந்தவர்கள்ட்ட சொல்லும் போதும் இன்றைக்கி அந்த அதிகாரன்றது மெல்ல மெல்லமாக மாறி அன்போனி அவர்கள்கிட்ட போயிடுச்சு. சொந்த பிள்ளைகிட்ட தானே போயிருக்கு. அதையே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது, புரியுதுங்களா? நம்ம எப்பொழுதுமே சொல்கிற ஒரு பழமொழி என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிள்ளை பாடுபடுறான், இல்லை அதில் சம்பாதிக்கிறான், என்னவோ பண்ணுறான், புரியுதுங்களா? நிலத்தை பிரித்து கொடுத்துட்டு பின்னாடி அதில் போய் இந்த பக்கம் நொட்டை, அந்த மூலையில் வளரல பாரு, இந்த மூலையில் வளரல பாரு, சென்டரில் மட்டுமே வளர்ந்துருக்கு பாரு அப்படின்ற உங்களுடைய வியக்கானங்கள் எல்லாம் எந்த பிள்ளைகளும் கேட்க விருப்பம் கிடையாது, புரியுதுங்களா? அவன் கஷ்டப்படட்டும். அவன் அந்த மூலையில் வளரலை, இந்த மூலையில் வளரல, நடுவில் மட்டும்தான் வளர்ந்துருக்கு அப்படின்றது அவனுக்கும் தெரிய தான் போகுது. அந்த பயிர் சரியாக வளரலன்றது அவனும் தான் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அதை அடுத்தடுத்த பயிர் வைக்கும் போது அவன் தெரிஞ்சுக்க தான் போகிறான். அது அரசியலுக்கும் பொருந்தும், புரியுதுங்களா? ஒரே ஒரு முறை தானே அவர் தலைவராக ஆக்கினீங்க, ஒரே ஒரு முறை தானே அவர் தலைவராக இருந்து கையெழுத்து கூட்டணி விஷயத்தில் போட்டார். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக என் புள்ள சரியாக இயங்கலை, கட்சி சரியாக இயங்கலை, அதனால் நான் இனிமேல் நான் தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுல எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், புரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நம்ம வெளிப்படையாக பேசிட்டோம், புரியுதுங்களா? கட்சி எனக்குன்னு சொல்கிறது எனக்கு அவமானமாக இருக்குன்னா சொல்லாதீங்க, புரியுதுங்களா? விட்டுருங்க அப்படின்னு தான் பல வன்னியர்கள் சொல்கிறாங்க. விமல்வர்மன் சொல்ல பல வன்னியர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்ன அப்படின்னா, ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போதா, அதற்காக சின்னத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியெலாம் வருது, அது உண்மையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கப்படும் பொழுது ஒரு கட்சியோட மூத்த முன்னோடியாக கட்சியை உருவாக்குனவராக இருக்கிறவர் என்ன சொல்லியிருக்கணும்? சிம்பிளாக
தெரியலங்க, அது நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கட்சியை சார்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம வந்து இப்போ அடுத்த கட்டமாக வந்து இப்போ பார்க்க போகிறோம், பீகாரில் நம்ம போட்டியிட போகிறோமோ எதுவுமே தெரியல, சொல்லப்பட்டிருக்கு. இங்கே 2 தரப்பாக இருந்தால் கூட வந்து போனால் அதை நாங்கள் வந்து தீர விசாரிக்கிறேன், அந்த கடமை வந்து போனால் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த விஷயத்துக்கு பதில் கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி பதில் கொடுக்கலையே. என்ன பதில் கொடுக்குறீங்கன்னா, அன்புமணி அவர் வந்து இங்கே மட்டும் போட்டியிட மாட்டார், அவர் மலேசியா, சிங்கப்பூர், இன்னும் இதர நாடுகளில் கூட வந்து போனால் போய் போட்டி போடுவார், அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இதை யாரை அவமானப்படுத்துகிற செயல் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நீங்கள்லாம் பேசிட்டீங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் தான் உண்மையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்கள் ஓடி வந்துருவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய அனைத்து விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா கோக்கு மோக்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லா விஷயமும் வந்து வன்னியர்களுக்கு கடந்த 6 மாதங்களில் தெரிஞ்சு போச்சு. இது யார் தெரிவிச்சது அப்படின்னா, தைலாபுரத்தை சார்ந்த அணியினர் தான். அப்படி இருக்கும் ஒரு சூழலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பூரா முட்டாளாவே இருக்கிறான், முட்டாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் மறுபடியாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டாளை ஆக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில செயல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சில சொல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்படி ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் வந்து நேற்று நிகழ்ந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாமக சார்ந்தவர்கள் இணையதளத்தில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சி தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தைலாபுரத்தை அணியை சார்ந்தவர்களுக்கு இன்னுமேலும் புரிதல் இருக்குமா, புரிதல் வருமா அப்படின்னு தெரியல. புரிதல் வந்தால் நிலம், புரிதல் வரல அப்படின்னா வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லமாக தைலாபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி விட்டுட்டு கடந்துட போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. புரியுதுங்களா? அதை தாண்டி வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து இப்போ ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி வந்து சிறைநிரப்பும் போராட்டத்தை வந்து செப்டம்பர் 17 அன்னைக்கு பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதனால் வந்து அதற்கு முன்பாகவே வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வந்து இவர் வந்து அனைத்து கலெக்டருடைய ஆஃபீஸ் இருக்குங்களே தமிழ்நாட்டுக்குள்ளே, அங்கே வந்து அமைதி வழி ஒரு போராட்டத்தை வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ அதில் எத்தனை பேர் கலந்துப்பாங்க, அந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குன்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வன்னியர் சமூகத்துக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு தேவைப்படுதுன்றது வந்து எல்லா வன்னியர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் ஒரு சூழலில் ஐயா அவர்கள் அறிவித்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இந்த சமூகத்துக்கு வந்து இடஒதுக்கீடை பெற்று தருவதற்கான ஒரு வழியை வந்து வகுக்கட்டும். அதே போல் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிறைநிரப்பும் போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகட்டும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா நல்லது தான். புரியுதுங்களா? அப்படி இருக்கும் ஒரு சூழலில் இதையெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. கிரிட்டிசைஸ் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் டிசம்பர் 17ஆம் தேதி அறிவிச்சார், இவர் அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி அறிவிச்சிட்டாருன்னா சொல்ல முடியாது. நல்லது தான். புரியுதுங்களா? 2 தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சது நல்லது தான். 2 தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறது நல்லது தான். வன்னியர் சமூகத்துக்கு வந்து நலனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கப்படும் போது அது நல்லதாக தான் பார்க்கணும். நல்லதாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நம்ம வந்து கடக்கணும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வேலைக்கிழமை தான் பாடுவார். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பாடிட்டாருன்றதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களுக்கானது அப்படின்னு அறிவிக்கலை. புரியுதுங்களா? அதனால தான் நேற்று ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி என்னுடையது அப்படின்னு சொல்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதோடைய விளைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது அன்புமணி அவர்களுடைய கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் தேர்தல் ஆணையமும் அங்கீகரிச்சிருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் வந்து சொல்லுது. அப்படி இருக்கும் ஒரு சூழலில் இவர் வந்து நிறுவனராக மட்டுமே வந்து செயல்படுவார். மற்றபடி எந்த அதிகாரம் படைத்த விஷயத்திலே வந்து ஐயா அவர்கள் இல்லைன்றது தான் இதோடைய ஊர்ஜிதம். அதற்காகத்தான் ஐயா அவர்கள் நேற்று ஓடோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. இதை வந்து வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும். வன்னியர்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்த வன்னியர்கள் அவங்களுக்கு புரிய வச்சிருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையனா